கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை இந்த காலை வேளையிலே சந்திப்பதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாளிலே நாம் ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்க போகிறோம். இன்று உயிர்த்தெழுதல் ஆராதனையிலே கலந்து கொண்டு இந்த நாளில் நாம் நேற்றைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொண்டு இருந்திருப்போம். இந்த நாள் இந்த வாரத்தினுடைய வேலை நாளிலே முதிய நாள். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வோம், அவரை நோக்கி பார்ப்போம், அவர் நமக்கு வழி நடத்துவார். இந்த வேளையில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க வருகிறதான உடன்படிக்கை என்கிறதான தலைப்பில் நாம் பார்க்கிறோம். இது ஒரு பெரிய நீண்ட ஒரு காரியம், சப்ஜெக்ட் என்று சொல்லலாம். ஆனால் கூட இந்த வேளையில் மூன்றாவது தேவன் மனிதனோடு கூட ஏற்படுத்தின உடன்படிக்கை பார்க்கிறோம். முதலாவதாக ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஏற்படுத்தின ஏதேன் தோட்டம் உடன்படிக்கை, ஏதெனிக் கவனன்ட். ரெண்டாவதாக ஆடமிக் கவனன்ட் என்று சொல்வார்கள், ஆதாமோடு கூட செய்த உடன்படிக்கை. மூன்றாவதாக நோவாவோடு செய்ததான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் பாருங்க, தேவன் தான் அதை இனிஷியேட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இந்த வேளையில் நோவாவை குறித்து தெரியும், பெரிய ஜலப்பிரவாளம் வந்தது. தேவன் இந்த உலகத்தை அழிக்க சித்தம் கொண்டு நோவாவும் அவருடைய குடும்பத்தார் 7 பேர், மொத்தம் 8 பேர் தான் அதில் இந்த ஜலப்பிரயாணத்தில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த வெள்ளமெல்லாம் வடிந்த பின்பு அந்த பேழை ஆரராத் மலையில் ஒதுங்கின பின்பு அவர்கள் வெளியே வந்த பொழுது அவர்கள் ஒரு புதிய உலகத்துக்குள்ளாக வருகிறார்கள். அந்த நேரத்தில் நோவாவுக்கு முன்னிருந்ததான ஆதாமின் சந்ததி முழுவதுமாக அழிந்து போய்விட்டது. இந்த நோவாவின் மூலமாக ஒரு குடும்பம் மட்டும் தப்பி பிழைத்து அவர்கள் தேவனுக்கு வாய்ந்ததுனால வந்தார்கள். அவர்களோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை அதில் சில காரியங்கள் இருக்கின்றன. அதை நாம் இன்றும் நாளையும் பார்ப்போம். இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடியதான முதல் உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், தேவன் இனிமேல் நான் உலகத்தை ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன். ஆதியாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் 21வது வசனம், நோவா ஒரு பலியிடுகிறார். அந்த பலியை, அந்த சுகந்த வாசனையை முகர்ந்த பின்பு அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை செழிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு காலம் முதல் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருந்தது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. நான் இனிமேல் ஜலத்தினாலே அவர்களை அழிப்பதில்லை என்று அந்த நேரத்திலே ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து உடன்படிக்கை பண்ணுகிறார். இதுதான் நோவாவுடன் தேவன் செய்ததான இந்த முதல் இந்த உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கையில் பார்க்கின்ற வேளையில் இந்த உடன்படிக்கை ஆதாம் காலத்தில் ஏற்படுத்தின உடன்படிக்கை முறித்து போடுகிறதில்லை, அது தொடர்ந்து வருகிறது. ஆனாலும் கூட நோவாவினுடைய காலத்தில் இந்த உடன்படிக்கை தொடரப்படுகிறதாய் காணப்படுகிறது. அவர் சொல்கிறார், இனிமேல் உலகத்தை நான் ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன். அதற்காக அவர் என்ன செய்கிறார்? அடையாளமாக ஒரு வானவில்லை, ரெயின்போவை உண்டு பண்ணுகிறார். இந்த ரெயின்போ தான் உடன்படிக்கையின் அடையாளமாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த வேளையில் இந்த உடன்படிக்கையினால தேவன் இனிமேல் இந்த உலகத்தை ஜலப்பிரயாணத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு பண்ண உண்மை உள்ள தேவன். அநேக காரியங்கள் நடந்தது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? எதிர்காலத்தில் இந்த உலகத்தை அக்கினியினாலே நான் அழிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அது எப்பொழுது நிறைவேறும் தெரியாது. அது நிறைவேற்றப்படப்படாத ஒரு வாக்கு தத்துவமும் உடன்படிக்கையுமாக இருக்கிறது. ஆகவே நோவாவுக்கு பண்ணின உடன்படிக்கை இன்றும் உண்மை உள்ளதாக இருக்கிறது. அதை நாம் இந்த நாளிலே சிந்திப்போம். இந்த உடன்படிக்கையை நாம் நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக நோவாவுடன் செய்த இந்த மூன்றாவது பெரிய இந்த யூனிவர்சல் கவர்னன்ட் என்று சொல்லக்கூடிய இந்த உடன்படிக்கையை நீர் செய்ததற்காக ஸ்தோத்திரம். இன்று வரை ஆண்டவரே, ஒரு பெரிய ஒரு காரியமாக அறுப்பும் விதைப்பும் அறுப்பும் இருக்கிறது, சீதோஷணமும் பனிக்காலமும் இருக்கிறது. இவைகளை பார்க்கின்ற வேளையில் இன்றும் உலகத்தை தேவன் நினைத்து வைத்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துறீங்க. உங்கள் உடன்படிக்கை மீறாதபடிக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.